இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் ஆணிகளால் கடாவ பட்டவராய் கர்த்தம் தொங்க கண்டே. குருசின் வேதனையும் சீரசில் முள்மொழியும் ஓருதி செந்துவதும் ஓரு கீற்றல் மனதை ஓருதி செந்துவதும் ஓரு கீற்றல் மனதை. அஞ்சாதே என் மகனே, மிஞ்சும் உன் பாவமதா, நெஞ்சம் கலங்காதே, தஞ்சம் நானே உனக்கு. எனக்கு நீ பாடு உனக்காகத்தானே ஈன கோலம் அடைந்தே உன்னை ரட்சித்தேனென்றார். ஈன கோலம் எடுத்தே உன்னை ரட்சித்தேனென்றார். கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் ஆணிகளால் கடாவ பட்டவராய் கர்த்தம் தொங்க கண்டே. My very precious friend, welcome to the presence of God. எனக்கு மிகவும் விலையேற பெற்ற அன்பு நண்பரே, தேவ சமூகத்துக்குள் உங்களை வரவேற்கிறேன். It's indeed a joy for me to pray with you as we enter into this new month. இந்த புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்காக ஜெபிப்பது உண்மையாகவே எனக்கு மிகுந்த சந்தோஷமாகும். As you are aware, this year the Lord said there would be peaceful accomplishments in your life. இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் நிறைந்த சாதனைகள் இருக்கும் என்று கர்த்தர் சொல்வதை நீங்கள் நினைவு கூர்வீர்களானால், and the Lord himself would do everything for us. கர்த்தர் தாமே நமக்காக எல்லாவற்றையும் செய்து And he would முடிப்பார். establish us அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி in the நிறுவுவார். realms which he has planned for us. நமக்காக அவர் திட்டமிட்டு வைத்திருக்கும் மண்டலங்களிலே நிறுவுவார். Yes, even today we are going to pray that we will inherit every plan God has for you and for me this year, especially this month. இன்றைக்கும் கூட இந்த ஆண்டிலே விசேஷமாக இந்த மாதத்தில் உங்களுக்காக எனக்காக தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஜெபிக்க போகிறோம். In Luke 18 and verse 1, லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறபடி, the Lord said, pray continuously. கர்த்தர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். And Paul says, pray for everything, at all times, in all things. எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் எந்த காரியத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். Our duty is to pray, and God's will and pleasure is to provide what he has planned for us. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நமக்காக திட்டமிட்டு வைத்திருப்பதை நிறைவேற்றி முடிப்பது தேவனுக்கு பிரியமான செயலாகும். So now we are going to pray for God's blessings that he has planned for us this month to come upon us.
இந்த மாதத்தில் நமக்கென்று இறைவன் திட்டமிட்டு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் நம் மீது வந்து பலிக்கும்படி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். Who will inherit God's blessings? தேவனுடைய ஆசீர்வாதங்களை யார் சுதந்தரித்துக் கொள்வார்கள்? Firstly, if you read Psalm 37 and verse 22, முதலாவதாக 37ஆம் சங்கீதத்தின் 22ஆம் வசனத்தை வாசிப்போமானால், the Bible says, for those who are blessed by him shall inherit the earth. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Yes, the Lord, when he called Abraham, he said in Genesis 12:2, ஆம், ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது சொன்னார், I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். That is the heart of God. இதுதான் தேவனுடைய இருதயமாகும். When he calls his children, you and me, his heart is to bless us. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் அழைக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய இருதயமாகும். And when he blesses us, we are able to inherit all the blessings that he has for us on earth. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த பூமியில் நமக்காக அவர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மால் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். The Bible says in Proverbs 10:22, நீதிமொழிகள் 10:22 வேதம் சொல்லுகிறது, the blessings of the Lord, it makes us rich, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், and he adds no sorrow to it. அதனோட அவர் ஒரு வேதனையையும் கூட்ட மாட்டார். Yes, that is the greatest value that is in God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்பே That's இதுதான். why Jacob wrestled with God saying, unless you bless me, I will not leave you. ஆகவேதான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று யாக்கோபு போராடி ஜெபித்தார். His brother was coming to meet him, அவருடைய சகோதரன் அவரை சந்திக்கும்படி எதிர்கொண்டு வருகிறார். and Jacob was afraid whether his brother would come and kill him. அவருடைய சகோதரன் வந்து தன்னை கொன்று போட்டு விடுவாரோ என்று யாக்கோபு பயப்படுகிறார். So he held on to God the whole night, and he cried and cried and cried and said, unless you bless me, I will not leave. ஆகவேதான் இரவு முழுவதும் தேவனை இறுக பற்றி பிடித்தவராய், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று கதறி He knew கதறி if ஜெபித்தார். God blessed him, he would inherit the love of his brother, and he would inherit God's blessings in the land, and he would be alive. தேவன் மாத்திரம் தன்னை ஆசீர்வதித்து விடுவாரானால் தன் சகோதரனுடைய அன்பையும் தேசத்தின் ஆசீர்வாதத்தையும் தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். Today we have come to cry saying, Lord, bless me, bless me, bless me, so that I can inherit all your plans, your blessings for me in this world. கர்த்தாவே, இந்த உலகத்தில் நீர் எனக்காக திட்டமிட்டு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை அனைத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று கதறி ஜெபிக்கதான் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். யாபேசும் ஜெபித்தார். His mother called him Jabez, which means one who was begotten, one who was given birth in sorrow. துக்கத்தோடு கூட பெற்றெடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம் கொள்ளும்படி அவனுடைய தாய் அவனை யாபேஸ் என்று பெயரிட்டு அழைத்தாள். Jabez means one who produces sorrow. யாபேஸ் என்றாலே துக்கத்தை உண்டு பண்ணுகிறவன் என்று அர்த்தமாகும். So Jabez prayed, Lord, bless me so that my life will change. I will not be one who produces sorrow, but I'll be one who produces blessings and has blessings. கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும், என்னுடைய வாழ்க்கை மாறி நான் துக்கத்தை உண்டு பண்ணுகிறவனா இராமல் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறவனா இருக்கும்படி என்னை மாற்றும் என்று ஜெபித்தார். You too can cry today. இன்றைக்கு நீங்களும் கூட கதறி ஜெபிக்க முடியும். Lord, bless me. கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும். And through that, let me inherit all the blessings that you have for me on the earth. இதன் மூலம் இந்த பூமியில் எனக்காக நீர் நியமித்து வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே. I will not be a person of sorrow. நான் துக்கமுள்ள ஒருவராய் இருக்க I will முடியாது. not be a person filled with fear. நான் பயத்தினால் நிரம்பின ஒருவனாய் வாழ முடியாது. I'll have blessing. மாறாக ஆசீர்வாதத்தை The நான் Lord will do பெற்றிருப்பேன். it for you. கர்த்தர் உங்களுக்காக அதை செய்தருளுவார். The next verse says, அடுத்த வசனம் சொல்லுகிறது, when he blesses you, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது your steps will be ordered by the Lord. உங்களுடைய ஒவ்வொரு அடியும் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுமாம். Everything that God has planned for you, he will lead you into it
and the blessings will come automatically. உங்களுக்காக தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கும் ஒவ்வொன்றுக்குள்ளும் உங்களை கர்த்தர் நடத்தி செல்வார். ஆசீர்வாதங்கள் தானாகவே வந்து சேரும். This month it will happen to you. இந்த மாதம் இவைகள் உங்களுக்கு நடக்கும். And secondly, who will inherit the earth? இரண்டாவதாக யார் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? Verse 29. 29ஆம் வசனம். The righteous shall inherit the land and dwell in it forever. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். Firstly, we saw one who is blessed by the Lord will inherit the earth. முதலாவது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று பார்த்தோம். All sorrow and fear will leave that person. அந்த நபரை விட்டு எல்லா பயங்களும் துக்கங்களும் நீங்கி ஓடிவிடும். Secondly, இரண்டாவதாக the one who is righteous நீதிமான்களாய் இருக்கிறவர்கள் shall inherit the earth. பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். For the righteous person, நீதிமான்கள், the next verse 30 says, there will be wisdom in his mouth, wisdom in her mouth. நீதிமானுடைய வாயில் ஞானம் இருக்கும் என்று அடுத்த 30ஆம் வசனம் சொல்கிறது. And justice will be in his or her tongue. அவளுடைய நாவிலே நியாயம் இருக்குமா? Whatever they speak will be full of righteousness. அவர்கள் பேசுகிறது எதுவாயிருந்தாலும் நீதியினால் Whatever நிறைந்திருக்கும். they do will be full of wisdom and perfect and righteous before man and God. அவர்கள் செய்வது எதுவாயிருந்தாலும் தேவனுக்கு மனுஷருக்கு முன்பாக நியாயமும் ஞானமும் நிறைந்த பூரணமாய் God இருக்கும். will give you a righteous heart this month. இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு நீதி நிறைந்த இருதயத்தை When your தந்தருளுவார். heart is right, உங்கள் இருதயம் செம்மையாய் இருக்கும்போது when you're able to pray to God with righteousness, நீதியோடு உங்களால் தேவனை நோக்கி ஜெபிக்க முடியும். all the inheritance God has for you this month will come to you on earth. இந்த மாதம் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற எல்லா சுதந்திரங்களும் இந்த When பூமியில your heart உங்களுக்கு is கிடைக்கும். right and perfect and holy in your relationship with others, all the wisdom will come into you and you will perform exceptionally well. மற்றவர்களோடு கூட இருக்கிற உங்கள் உறவுகளில் உங்கள் இருதயம் செம்மையாக நீதியாக பூரணமாக இருக்குமானால் ஞானம் உங்களிடத்தில் வந்து குடியேறும். நீங்கள் செய்கிறதெல்லாம் தனித்தன்மையுடன் Whatever தொடங்கும். you do, it will be just and perfect. நீங்கள் செய்கிறது எதுவாயிருந்தாலும் நீதியோடு கூட You will பூரணமாயிருக்கும். have a great name and you will have elevation. உங்களுக்கு ஒரு பெரிய பேருண்டாயிருக்கும், மிகப்பெரிய உயர்வை அடைவீர்கள். And no devil will be able to touch ஒரு you. பிசாசாலும் உங்களை சீண்டவே No முடியாது. wicked man will be able to accuse you. எந்த பொல்லாத நாவும் உங்களை குற்றப்படுத்த Your முடியாமல் spirit போய்விடும். will be strong. It will have no accusation. You will say, I am perfect. I will have God's blessings and the favor of all men. குற்றமற்ற உங்கள் ஆவி பலப்பட்டு இருக்கும். நான் செம்மையானவனாகவே தேவ ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும், எல்லா மனுஷ தேவனுக்கு உண்டு என்று You நீங்கள் will be சொல்லுவீர்கள். righteous. நீங்கள் நீதிமான்களாய் God இருப்பீர்கள். will give you grace this month. இந்த மாதம் தேவனே உங்களுக்கு கிருபையை அருளுவார். Through your righteousness, you will inherit the land. உங்கள் நீதியின் மூலம் நீங்கள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். Whatever God has planned for you in this world will come to you. இந்த உலகத்தில் தேவன் உங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற அனைத்தும் உங்களுக்கு வந்து And சேரும். thirdly, மூன்றாவதாக if you read verse 11, 11ஆம் வசனத்தை நீங்கள் it வாசிப்பீர்களானால், says, But the meek shall inherit the earth சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். and shall delight themselves in abundance of peace. மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். The wicked plots against the just துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறான், and gnashes at him with his teeth. அவனுக்கு விரோதமாய் பற்கடிக்கிறான். The Lord laughs at the wicked, ஆண்டவர் அந்த துன்மார்க்கனை பார்த்து நகைக்கிறார். for he sees that his day, the day of the wicked, is coming when he will be judged. துன்மார்க்கனுக்கு குறிக்கப்பட்ட நியாயத்திற்கு பின்னால் வருகிறது என்பதை அவர் காண்கிறார். Yes, my friend. ஆம் என் அன்பு நண்பர்களே, God will give you a meek spirit, a humble spirit. பணிந்த தாழ்ந்த சாந்த குணமுள்ள ஆவியை கர்த்தர் God உங்களுக்கு expects தருவார். that from all of us. நம் அனைவரிடமிருந்து கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். God resists the proud, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், but he gives grace to the humble. ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை Today, தருகிறார். he is giving you a spirit of humility. இன்றைக்கு உங்கள் ஆவியிலே ஒரு மனத்தாழ்மையை தருகிறார். The Lord Jesus, though he was God himself, he took the form of a servant to come and serve humanity through his sacrifice. கர்த்தராகிய இயேசுவானவர் தாமே தேவனாய் இருந்தும் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து தம்முடைய தியாக பலியின் மூலமாக மனுக்குலத்துக்கு சேவை செய்யும்படி இறங்கி வந்தார். That's why he is able to inherit the earth. Millions carry him, Jesus Christ, in their hearts today. அதனால் தான் அவரால் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடிந்தது. இன்று கோடிக்கணக்கானோர் இயேசுவை தங்கள் இதயங்களிலே சுமக்கிறார்கள். Yes, some people may not like it. ஆம், ஒரு சிலருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். They may plot against him. அவருக்கு விரோதமாய் அவர்கள் சதித்திட்டம் போடலாம்.
Oh, they may gnash their teeth, அவர்கள் பற்களையும் கடிக்கலாம். but the Lord only laughs at them. ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து நகைக்கத்தான் He செய்கிறார். knows the day when judgment is coming. நியாய தீர்ப்பு வரும் நாளை அவர் அறிந்திருக்கிறார். He doesn't care for them, அவர்களை அவர் சட்டை but He செய்வதில்லை. cares for you who is humble before Him. ஆனால் அவருக்கு முன்பாக தாழ்மையாயிருக்கிற உங்களை குறித்து God அவருக்கு cares அக்கறை for உண்டு. you who is so humble before Him. அவருக்கு முன்பாக மிகவும் பணிந்திருக்கிற உங்களுக்காக தேவன் அக்கறையோடு Not இருக்கிறார். only humbling ourselves before God. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாய் மாத்திரமல்ல, Yes, when we humble ourselves before God, தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி பணியும் போது we'll value everyone that is around us. நம்மை சுற்றி இருக்கிற அனைவரையுமே நாம் மதிப்போம். Humble ourselves before our spouse, husband or wife, நம்முடைய வாழ்க்கை துணை கணவன் மனைவிக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். saying, this is God's gift for me. இது தேவன் எனக்காக கொடுத்த பெரிய ஈவு என்று சொல்லுவோம். I must treasure my wife, நான் என் மனைவியை பொக்கிஷமாய் பேண or வேண்டும். I must treasure my husband. என் கணவனை நான் பொக்கிஷமாய் காக்க வேண்டும். Humble ourselves before our parents நம்முடைய பெற்றோர்களுக்கு முன்பாக நம்மையே நாம் and தாழ்த்தி படைப்போம். saying, this is God's gift. My parents are God's gift to me. என் பெற்றோர்கள் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஈவுகள் என்று சொல்லுவோம். Whatever may be the problem, I will still love them. பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, நான் இன்னும் அவர்களை நேசிப்பேன். I will not treat them with irritation. எரிச்சலோடு நான் அவர்களை நடத்த மாட்டேன். I will honor them. அவர்களை நான் கனம் பண்ணுவேன். Yes, when we look at the children, பிள்ளைகளை நாம் பார்க்கும் போதும் we'll say, these are God's gift to me. இவர்களெல்லாம் தேவனுக்கு கொடுத்த ஈவுகள் அல்லவா என்று சொல்லுவோம். When we look at the people with whom we work, நாம் யாரோடு வேலை செய்கிறோம் அந்த ஜனங்களை எல்லாம் we பார்க்கும்போது will say, this is God's gift to me. இவர்கள் தேவனுக்கு கொடுத்த ஈவுகள் என்று நாம் சொல்லுவோம். Without them, I may not be able to perform. இவர்கள் இல்லாவிட்டால் என்னால் செயல்பட முடியாமல் போய்விடும். Humble and meek, தாழ்மையும் சாந்த குணமும், loving everybody, அனைவரிடமும் அன்பு கூறுகிற ஒரு தந்தை, caring for everybody. ஒவ்வொருவர் மீதும் அக்கறையோடு பரிவு Such காட்டுதல். people will inherit all the hearts of people. அப்படிப்பட்டவர்கள் தான் எல்லா ஜனங்களுடைய இருதயங்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். Never looking at the mistakes of people, ஜனங்களுடைய தவறுகளை ஒருபோதும் but பார்க்காமல் looking at them as God's valuable gift. ஆனால் அவர்களை தேவனுடைய பெரும் மதிப்புமிக்க ஈவுகளாய் பார்ப்பது. Humanly it's impossible, மனுஷிகமாய் இது முடியாத but the காரியம். Holy Spirit gives us grace. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையை He gives us தருகிறார். the Spirit of Christ, which is the spirit of humility and meekness. மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ள ஆவியாயிருக்கிற கிறிஸ்துவின் ஆவி அவர் நமக்கு தருகிறார். Jesus said, I am meek, learn from me. இயேசு சொன்னார், நான் சாந்தமாய் இருக்கிற என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Take my yoke. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். It is light and easy. அது லேசாயும் மெதுவாயும் இருக்கிறது. Yes, he was so humble. அவர் அவ்வளவு தாழ்மையாய் இருந்தார். Napoleon said, நெப்போலியன் சொன்னான், Oh Lord Jesus, ஓ ஆண்டவர் இயேசுவே, you never took a sword. நீர் ஒருபோதும் வாளேந்தியதில்லை. You never marched against an army. நீர் எந்த ஒரு ராணுவத்துக்கும் எதிராக You அணிவகுத்ததில்லை. never marched against a nation. எந்த தேசத்துக்கு விரோதமாக நீர் படையெடுத்ததும் இல்லை. You never pierced the sword into anybody and spilt their blood. யாருக்குள்ளும் பட்டயத்தை உருவி யார் ரத்தத்தையும் நீ சிந்தினதில்லை. Not a drop of blood did you shed. வேறு எவருடைய ரத்தத்தின் ஒரு துளியும் நீ சிந்தினதில்லை. You never conquered territories of land. மற்ற எந்த நாடுகளின் எல்லைகளை நீ கைப்பற்றவில்லை. But yet, ஆனாலும் millions carry you in their hearts. கோடிக்கணக்கானோர் தங்கள் இதயங்களில் உம்மை சுமக்கிறார்களே. Millions carry you in their hearts. கோடிக்கணக்கானோர் தங்கள் இதயத்தில் உம்மை சுமக்கிறார்கள். Conquered by love, அன்பினால் நீர் அவர்களை வென்றுவிட்டி. meekness, சாந்தத்தினால் as வென்றுவிட்டி. a servant to all. எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாய் இருந்தீ. Yes, indeed, my friends. மெய்யாகவே நண்பு That's the நண்பர்களே, grace God is going to give us. அதே கிருபைதான் தேவன் நமக்கும் அருளப் போகிறார். Never to be irritated, ஒருபோதும் எரிச்சல் பட போவதில்லை. arrogant or proud, முரட்டாட்டமோ பெருமிதமோ இல்லை. but loving, ஆனால் அன்பு கூறுவோம், caring, விசாரிப்போம், valuing everyone, ஒவ்வொருவரையும் மதிப்போம். valuing God for caring for you. உங்கள் மீது அக்கறை உள்ள தெய்வத்தையும் மதிப்பது. Then no wicked man will be able to stand against you. அப்பொழுது எந்த பொல்லாத மனுஷனும் உங்களுக்கு எதிராக எதிர்த்து They நிற்க may முடியாது. gnash their teeth against you. உங்களுக்கு எதிராக அவர்கள் பற்களை They கடிக்கலாம். may plot against you. உங்களுக்கு எதிராக அவர்கள் சதித்திட்டம் போடலாம். God will laugh at them, ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைப்பார். but make you inherit every blessing in the world. உங்களையே உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சுதந்திரிக்க அருள் God will புரிவார். give you that grace. இந்த கிருபை இறைவன் உங்களுக்கு And அருளுகிறார். finally, இறுதியாக Psalm 69 and verse 36. 69ஆம் சங்கீதத்தின் 36ஆம் வசனம். The children of the descendants of the righteous shall inherit the land. அவருடைய ஊழியக்காரராகிய நீதிமான்களின் சந்ததியார் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Yes, God will put his spirit in your children. தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் பிள்ளைகளுக்குள் வைப்பார். The word that is in your lips and the spirit that is upon you will be put upon your children.
உங்கள் வாயில் இருக்கிற வார்த்தைகளும் உங்கள் மேல் இருக்கிற ஆவியும் உங்கள் பிள்ளைகள் மீது வைக்கப்படும். And they will inherit the land. அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். Yes, all the children whom we teach shall inherit the land, God's blessings, and rise up in the nations. ஆம், நாம் போதிக்கும் பிள்ளைகள் அனைவரும் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு தேசத்தில் எழுச்சி And the அடைவார்கள். Lord himself will teach them. கர்த்தர் தாமே அவர்களுக்கு போதிப்பார். And he will speak through us, through the Holy Spirit, to our children. பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர் நம்மை கொண்டு நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவார். And what is laid in your heart will be transferred to your children in your home and in society. உங்கள் இருதயத்தில் உள்ளது எதுவோ அது உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் கடந்து செல்லும். So God will empower you parents, God will empower you teachers to be full of the Holy Spirit, have a revelation from heaven to put it upon your children for them to inherit the உங்கள் land. பிள்ளைகள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கவர்களாய் மாறும்படி அவர்களுக்குள் ஒரு பரலோக வெளிப்படுத்தலை நீங்கள் வைக்கும்படி தேவன் பெற்றோர்களாகிய போதர்களாகிய உங்களை பரிசுத்தாவினால் நிரப்பி பலப்படுத்துவார். தேவன் தாமே இந்த கிருபை உங்களுக்கு May God தந்தருள்வாராக. enable you to inherit every plan of God in your life on earth this month. இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளத்தக்க வல்லவர்களாய் கர்த்தர் உங்களை Shall we மாற்றுவாராக. pray together? ஒன்றாய் சேர்ந்து நாம் ஜெபிப்போமா? Father, பிதாவே, we commend ourselves to you, Lord. கர்த்தாவே, எங்களையே நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Now let your mighty Holy Spirit come upon us, Lord. இப்பொழுதே உம்முடைய வல்ல பரிசுத்த ஆவியானவர்கள் மீது வருவாராக. Give us the righteous heart, righteous spirit, Lord. ஒரு நீதி நிறைந்த இருதயத்தை நீதி நிறைந்த ஆவி எங்களுக்குள் தந்தருளுவாராக. Help us to know your will and walk in your ways this whole month, Lord. இந்த முழு மாதமும் உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு Now உதவி I செய்வீராக. pray that the blessings that you have promised for your children, when you call them, come upon them in Jesus' name. உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்த பொழுது இவர்களுக்கு நீர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மீது வந்து பலிக்கும்படி நான் Let ஜெபிக்கிறேன். them be blessed this month. இந்த மாதத்தில் இவர்கள் Let the ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. riches of your blessing come. உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஐஸ்வரியங்கள் வந்து Every சேர்வதாக. fear and sorrow, leave them in Jesus' name. எல்லா பயங்களும் துக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுவதாக. And Father, தகப்பனே, give them your wisdom, உம்முடைய ஞானத்தை அவர்களுக்கு தந்தருளும். your guidance, உம்முடைய வழிநடத்துதலை தாரும். your knowledge, உம்முடைய அறிவை கொடும். and let them excel this month. இந்த மாதத்தில் இவர்கள் தலை சிறந்து விளங்குவார்கள். Rise to great heights with the favor of men. மனுஷ தயவினால் உயர்ந்த சிகரங்களை தொடுவார்களாக. Give them meekness and humility, Lord. சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் இவர்களுக்கு அருளும் ஆண்டவரே. Give me that grace too, Lord. எனக்கும் கூட அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. Help us all to become like Jesus. நாங்கள் அனைவரும் இயேசுவை போல மாற எங்களுக்கு உதவி செய்யும். Win millions to your kingdom. கோடி கணக்கானவருடைய ராஜ்யத்துக்குள் ஆதாயப்படுத்திக் Father, கொள்வோமாக. bless the children. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Give them a great blessed month. இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு Let தந்தரும். all their efforts in their exams and in their studies be blessed in Jesus' name. இவருடைய படிப்பிலே தேர்வுக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் Let வாய்க்க every பண்ணுவீராக. plan for their life, for a job, for their marriage, for any financial blessing, anything to be settled in their lives, be perfected in Jesus' name. இவர்கள் வாழ்க்கையை குறித்து, வேலையை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, எந்த காரியத்தை குறித்து நீ திட்டமிட்டு வைத்திருக்கிற அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் பூரணமாவதாக. Whoever needs healing their bodies, heal them, Master. யார் யாருடைய சரீரங்களில் சுகம் தேவையோ இயேசுவே சுகமாக்கும் Let ஐயா. them be healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் குணமாவார்களாக. Thank you for doing it, Lord. செய்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. Anoint thy children with thy mighty Holy Spirit, Lord. வல்லமையானுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளை அபிஷேகியும் ஆண்டவரே. Let their spirits be connected with your spirit now. இவர்களுடைய ஆவி இப்பொழுதே உம்முடைய ஆவியோடு கூட In இணைக்கப்பட்டிருப்பதாக Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Thank you for leading them this month. இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிறபடியால் உமக்கு நன்றி. ஆமென். God bless you, my friend. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நண்பர்களே. Have a blessed month. வாக்கியம் நிறைந்த மாதத்தை அனுபவிப்பீர்கள். If you are a young partner or a family blessing partner, may God bless you richly. இளம் பங்காளராகவோ குடும்ப ஆசீர்வாத திட்ட பங்காளராகவோ இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And those who need a child, I command you to conceive in Jesus' name and receive a child. குழந்தை செல்வ தேவையோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் கருத்தரிக்கும்படி கட்டளையிடுகிறேன். குழந்தை பாக்கியத்தை In பெற்றுக் Jesus' கொள்கிறார் இயேசுவின் நாமத்தினால். May those of you who are celebrating your birthdays and your wedding anniversaries be blessed this month. பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு நிறைவையும் கொண்டாடுகிறவர்கள் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. And those of you who have stood with us every month
by giving your offerings for us to wipe away the tears of millions of people through all our services. God bless. எங்கள் அனைத்து விதமான ஊழியங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைக்க மாதந்தோறும் உங்கள் காணிக்கை பணத்தினால் எங்களுக்கு துணை நின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Continue to do it this month. இந்த மாதமும் தொடர்ந்து உங்கள் ஆதரவை Your offering will wipe away the tears of millions as God multiplies your offering. உங்கள் காணிக்கைகளை பல மடங்கு தேவன் பெருக பண்ணுகிறதன் மூலம் கோடிக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைப்பார். It will be multiplied back to you. அது உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கொடுக்கப்படும். Do your best for God. தேவனுக்காக உங்களால் இயன்றதை சிறப்பாய் செய்யுங்கள். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.